ஹாய் கைஸ். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் காரில் கண்டிப்பாக டேஷ் கேம் தேவைங்க. ஏன்னா இங்கே நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய தெஃப்ட்டு, நிறைய இன்சூரன்ஸ் கிளைமு, ஃப்ராட் இன்சூரன்ஸ் கிளைம்லாம் நிறையவே நடக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சைடு எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக டேஷ் கேம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்து தான் நான் இந்த ஆஸ்டோம் M550 Pro வாங்கியிருந்தேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதில் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. இந்த கேமராவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து UHD 4K, QHD 2K, ஃபுல் HD எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா 3 சேனல் டேஷ் கேமரா. ஒன்று வந்து உள்ள கேபின் உள்ளேயும் கவர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, வித் டிஸ்பிளேவோட. ஓகே, வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து மாற்றுற கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டில், அதாவது ஒயரை வந்து மேலே நம்ம ரூஃபில் இல்லை சைட் டோர் சைடில் பேனலில் புஷ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா USB கேபிள் ப்ளஸ் வித் அந்த கேமராவோட வர பவர் கேபிள் கொடுக்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா. ஓகே, இது வந்து ஸ்டாண்டு. இது வந்து நம்ம கொடுக்குற அந்த பவர் சாக்கெட் கொடுக்கறது. வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இதில். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள கவர் உள்ளே வைக்கிற அந்த கண்ணாடியில் மாட்டுற அந்த ஸ்டிக்கர்ஸு. கண்ணாடியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் எத்தனை 1 2 ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டீமூவில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $80 கிட்டே வந்தது. ஆனால் இது அமேசான்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. சரி, டீமில் ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்கேஸ் நல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வாங்கினது. இந்த கேபின் கேமரா வேணும்னா டிட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஸ்டோரேஜும் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஜிபி இது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 64 GB மெமரி கார்டும் கொடுத்துருக்காங்க. இது கூட மைக்ரோ SD. அதே மாதிரி இதில் வைஃபை, இன்பில்ட் வைஃபை இருக்குது. ஸோ நம்ம டேட்டா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வைஃபை மூலிமா இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணி டேட்டாவாக வந்து, அதாவது எந்த வீடியோ நமக்கு வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேஷ் கேமோட ஹார்ட்வயர் கிட். இது ஒரு $15 to $20 கிட்டே வந்துச்சு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக டேஷ் கேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த 12 volt சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இன்ஜின் எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலாம் டேஷ் கேமும் ஆன் ஆகிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 24 hours அந்த 12 volt வந்து இதுக்கு பவர் சப்ளை வர மாதிரி நம்ம டைரெக்டாக அந்த ஃபியூஸில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா 24 hours வந்து கேமரா வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பேர் ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. 4-5 வேரியன்ட் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஃபியூஸும் சரி, பெரிய ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. இது கூட இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒயரிங் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபியூஸ் யூஸ் பண்ணணும், 24 hours சர்வைலன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம வண்டிக்கு எந்த ஃபியூஸ் செட் ஆகுதோ அதை இது கூட கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் வச்சு பவர் சப்ளை வந்து கேமரா கொடுக்க வேண்டியது தான். இந்த ஹார்ட்வேர் கிட் வச்சு நம்ம டேஷ் கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை சீக்கிரமே நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.